ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்கழி 7 திருவெம்பாவை பதிகம் 7. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்ற வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னந் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமு தென்றலோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னந் துயிலுதியோ வன்னெஞ்சு பேதையர்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலார் எம்பாவாய். இப்பாட்டின் பொருள்: தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்புத் தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு உத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லும்போது தீயிலிட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. அந்த சிவன் எனக்குரியவன், இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம். இதையெல்லாம் கேட்டும் இன்றும் உன் உறக்கத்திற்கு காரணம் என்ன? பெண்ணே, பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய். இந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா? இந்த பாட்டின் விளக்கம்: அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது. நம் பணிகள் காலை 4:30க்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும். மார்கழியில் பனியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. எல்லா தட்பவெப்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம். இதுவே இந்த பாடலின் விளக்கமாகும். இந்த பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.